உலகெங்கும் உள்ள ஆன்மீக சொந்தங்களுக்கு வணக்கம். உங்களுடைய எல்லா விதமான பிரச்சனைக்கும் ஒரே தீர்வாக வருகிற மே மாதம் 30 சடாஸ்கர ஸ்கந்த சப்த சதி மகா யாகம் நடக்க இருக்கிறது. மறக்காம எல்லாரும் கலந்துக்கோங்க. முருகனுடைய அருளை பெற்று செல்லுங்க. உலகெங்கும் உள்ள இறைவனர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். ஒவ்வொரு மாதமும் எனக்கு யூனிக்கா ஸ்பெசிஃபிக்கா எக்ஸ்க்ளூசிவா நட்சத்திர பலன்கள் பார்த்துட்டே வரோம் இல்லையா? அந்த வகையில இப்ப நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் என்னவென்றால், எல்லாருக்கும் பிடிச்ச எல்லாவற்றையும் தன்மயமாக்கக்கூடிய சந்திரன் ஆளுமையை தன்னகத்தை வைத்திருக்கக்கூடிய ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஒரு மாத காலம் எப்படி எல்லாம் இருக்க போகுது, கிரகங்கள் என்னவெல்லாம் பண்ண போகுது, என்னதான் பண்ண போகுது அப்படின்னா, அடிச்சாம்பர் அப்பாயின்மெண்ட் ஆர்டர்ன்ற மாதிரி வாய்ப்புகள் வந்து குவிய போகிறது. எல்லாமே சூப்பரா இருக்கு. இது அது அப்படியே சிங்கம் ஒன்று புறப்பட்டதே அப்படின்ற மாட்டில் பிஜிஎம்லாம் பின்னாடி கேட்கும் இந்த ரோஹிணிக்கு. அந்த அளவுக்கு மோட்டிவேஷன் இந்த கோர்ல இருப்பீங்க. எதா இருந்தாலும் பார்த்துக்கலான்ற ஒரு தைரிய வீரியம் விஜயம் பிறக்கும். ஏன்னா நட்சத்திரநாதன் போய் 2ஆம் இடத்துல, ராசிநாதன் போய் 2ஆம் இடத்துல, வேற லெவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். அப்படியே 7ஆம் இடத்தோடு, காலப்புருஷோட 7ஆம் இடத்தோடு நட்சத்திரநாதன் இந்த தடவை தன்னுடைய பயணத்தை ஆரம்பிக்கிறார். அவர் 27 வீட்டை சுற்றி வர்றதுக்கே நம்மளுக்கு நேரம் சரியா போகும். இருந்தாலுமே 7ஆம் இடம்ன்றதே ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய, திடீர்னு ரோஹிணி நட்சத்திரக்காரத்துக்கு அப்படியே குடும்பத்துல இந்த தடவை குதூகலமா இருக்கும். கண்டிப்பாக திருப்பதி பெருமாள் வழிபாடு கிடைத்தே தீரும். ஒன்னா நீங்க போவீங்க, இல்லை அவரே உங்களை தேடி வருவார். இந்த தடவை மலை சம்பந்தப்பட்ட இடத்துக்கு போய் குடும்பத்தோடு ஏதாவது ஒரு நிகழ்வுகளில் கலந்து கொள்வீர்கள். அதன் மூலமாக பெருமாளுடைய ஆசி கிடைக்கும் இந்த தடவை. ஏன்னா 7ஆம் வீடு சுக்கரனுடைய வீடு, அதுவே பெருமாளை குறிக்கக்கூடிய வைணவ இடம் தான். சைவ வீடு வைணவ வீடெல்லாம் இருக்கு ஜோதிடத்துல. வைணவ வீட்டிலோடு ஸ்டார்ட் ஆகுது. அப்ப கண்டிப்பா பெருமாளுடைய அனுகிரகம் இந்த ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு கிடைக்கும். அதுவும் எஸ்பெஷலி திருப்பதி பெருமாள் நின்ற கோலத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய திருப்பதி பெருமாளுடைய வழிபாடு கிடைக்கும். இல்லை அங்கே போகணும்னு மனசு துடிக்கும், அங்கே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இல்லையா போக முடியல, எங்கேருந்தோ அந்த லெட்டாவது வந்து என் சார்பில் வச்சுக்கோப்பான்னு உங்ககிட்ட பெருமாள் கொண்டு வந்து கொடுக்க வைப்பார். இதெல்லாம் ரோஹிணிக்கு இயங்கும். ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு எனக்கு தெரிந்த இந்த தடவை ரொம்ப நாளாக இழுத்துட்டு இருக்கக்கூடிய குடும்ப சொத்து அது ஒரு முடிவுக்கு வரும். யாராவது இன்னும் சொத்து விற்கல, இடம் விற்கல அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த மாதம் அதற்கான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். ஏன்னா காலப்புருஷன் 5ஆம் வீட்டு அதிபதி தான் வந்து அவர் உங்களுக்கு 4ஆம் வீட்டு அதிபதி. அவர் வந்து உங்களுடைய உட்கார போறாரு. இப்போ 1 நாள் இயங்க போகுது. 4ஆம் இடம் தான் வண்டி வாகனம் மனம் எல்லாம். நிறைய பேர் வண்டியை மாற்றுவீங்க, இல்லை வண்டிக்கு ஏதாவது ஒரு புதுப்பிக்கிறதுக்கான அமைப்பை நடக்கும். உங்களுடைய பிள்ளைகள் வெளியூர் வெளிநாட்டில் போய் படிக்க போவாங்க. ஏன்னா ராகு காரகத்துவம் இயங்கிட்டு இருக்கீங்க 10ஆம் இடத்துல. அந்த 10ஆம் இடத்துல இயங்கும் போது உங்களோட லக்னத்துல உட்கார்ந்து இருக்கக்கூடியது சூரியன் தான் குழந்தைங்களை குறிக்கக்கூடிய ஆள். அடுத்த குருவும் அப்படியே இறங்க போறாரு. கூட்டி கழிச்சு பார்த்தா ரோஹிணி நட்சத்திரக்காரருடைய பிள்ளைகள் கண்டிப்பாக வெளியூர் வெளிநாடு வெளி மாநிலத்துக்கு போறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இல்லை வெளியூருக்காவது போயிட்டு வருவாங்க. இதெல்லாம் ராகு தான் இதெல்லாம் இண்டிகேட் பண்ணக்கூடிய ஆள். போயிட்டு வருவதற்கான வாய்ப்பு. இல்லையா திடீர்னு பிள்ளைங்க ஹிந்தி டியூஷன் போவீங்க, ஹிந்தி கத்துப்பாங்க. இதெல்லாம் நடக்கும். இதெல்லாம் சூரிய காரகத்துவத்தோடு இயங்கும். மொழிக்கும் இதுக்கும் சம்மந்தம் இருக்கா? எஸ். நம்ம மூச்சு விடுறதுல இருந்து நம்ம பேசுற மொழி வரைக்குமே கிரகங்களுடைய ஆளுமையில தான் இருக்கும். ஸோ நிறைய ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த தடவை உடல் நலத்துல இருந்த பிரச்சனை சரியா போகும். ஒண்ணுமே இல்லை அப்படின்னு ரிப்போர்ட் வரும். ஏன்னா வச்சு செஞ்சாலும் பரவாயில்ல, வச்சு ஒரு 4 மாசமா 5 மாசமா உங்களை செஞ்சிருச்சு. நானும் சொல்லிட்டே இருந்தேன், உடல்நிலை கவனம், உடல்நிலை இந்த தடவை கொஞ்சம் அப்பாடி நிம்மதி பெருமூச்சு விடலாம். சர்ஜரியே பண்ணணும்னு சொன்ன இடத்துல மாத்திரையால சரி பண்ண முடியுன்ற அளவுக்கு உங்ககிட்ட மாற்றங்கள் தெரியும். ஏன்னா சூரியன் வந்து அமரப்போறார், அவர் தான் மருத்துவக்காரர். அதனால கண்டிப்பாக ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல மருத்துவம் கிடைக்கும். அதன் மூலமாக உங்களுடைய அல்லல் தீரும். உடல் ரீதியாக இருந்த பிரச்சனைகள் வெளில வரும். மன ரீதியாக ஒரு மோட்டிவேஷன் ஸ்டாண்டுக்குள்ள போவீங்க. எது வந்தாலும் பார்த்துக்கலான்னு தோணும். ஆனா சில சமயம் சில பேருக்கு இவங்க மிஸ் பண்ணாம இருந்திருக்கலாமோ அப்படின்ற மாதிரி சில சினாரியோகள் வரும். காம்படிஷன் அதிகமாகும். நல்ல விஷயம் தானே, காம்படிஷன் அதிகமானாலும் நீங்க தான் ஜெயிக்க போறீங்க. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இருந்தாலுமே கொஞ்சம் காம்படிஷன் அதிகரிக்கும். யாருக்கு? ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு. ரிஷப ராசி அப்படின்னாலே அது சுக்கரனுடைய ஆளுமை தான். ரோஹிணி என்ன சந்திரன் சுக்கரன் காம்பினேஷன் தான். கொஞ்சம் சாப்பாடு தான், சாப்பாடு கொடுத்துட்டாலே போதும், அவங்க தான் நல்லவங்கன்றீங்க. இந்த தடவை அதில் கொஞ்சம் கவனம். கொஞ்சம் வயிற்றுக்கு மேலே மார்புக்கு கீழே இருக்கக்கூடிய இடத்துல கவனம். அங்கே ஏதாவது கொப்பளம் மாதிரி வர்றது, கட்டி மாதிரி வர்றது, இல்லை வயிற்றுக்குள்ள ஏதாவது பிரச்சனை வருது, அல்சர் மாதிரி வர்றது, கொஞ்சம் வயிறு உபசமா இருக்கிறது. இந்த எல்லாருக்குமே கொஞ்சம் வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை. ஏன்னா சனி டைரக்டா காலப்புருஷனுடைய 6ஆம் வீடு அடி வயிற்றை பார்த்துட்டு இருக்காரு. எல்லாருக்குமே இருக்கும். பட் எஸ்பெஷலி ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு அந்த மேல் வயிறு பிரச்சனை வரும். அதுல கொஞ்சம் கவனமா இருக்கணும். பெண்களாக இருக்க பட்சத்தில் யூட்ரஸ் பிரச்சனை வரும். நிறைய வெள்ளைப்படுதல் வரும். கொஞ்சம் டாக்டர் போய் பார்த்துட்டு வாங்க.
கொஞ்சம் இன்ஃபெக்ஷன் அதிகமாகும். அதே மாதிரி நிறைய இந்த ரோஹிணி நட்சத்திரக்காரங்கள் சேவை அடிப்படையில் சில விஷயத்தை மேற்கொள்வீர்கள். தப்பா எடுத்துக்காதீங்க. லைட்டாக அடுத்தவங்களை பார்த்து ஒரு ஏக்க பெருமூச்சு வரும். அது பொறாமன்னு சொல்ல மாட்டேன் நான், ஆனால் ஏக்கம் வரும். தேவையான்னு பார்த்துட்டு படுங்க, இல்லாட்டி தேவையில்லாமல் டயத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. அவனுக்கு என்ன வச்சிருக்கோ அதுதான் நடக்க போகுது. நம்மளா தேவையில்லாமல் பேசி நம்ம வாயை கொடுத்து, ஏன்னா சூரியன் வந்து உட்காரும் போது இதெல்லாம் இண்டிகேட் பண்ணுவார். அடுத்து வேற பக்கத்து வீட்டுக்காரர் புதன் வரப்போறாரு நமக்குள்ளேயே. அவரோட வேலையே காசிப் பேசுறது தான். அவர் வந்து உள்ள உட்காரும்போது அப்படியே ஒரு மாதிரியான ஒரு ஏக்கத்தையும் ஒரு பொறாமையான 10ல் வேற ராகு உட்காந்துருக்காரு. ராகுவோட வேலையே மெயின் வேலை அதுதான். அதனால கொஞ்சம் அவர் அங்கிருந்து கொடுக்கக்கூடிய பார்வை உங்களோட 12ஆம் வீட்டுக்கு. அதனால கொஞ்சம் கவனம். தேவையில்லாம எனக்கு தான் தெரியுன்ற மாதிரி பேச வச்சுட்டு அதன் மூலமாக அசிங்கப்பட வச்சிடும். கவனமா இருங்க. நிறைய நகை சேரும். ட்ரெஸ் வாங்குவீங்க, நகை வாங்குவீங்க, ஊர் சுற்றுவீங்க, வெளில போயிட்டு வருவீங்க, இதெல்லாம் நடக்கும். பணம் சேமிப்பு இருக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்கும். இவ்வளோ பிரச்சனை நடுவில் ஏதாவது பரவாயில்ல, 5000 பட்ஜெட் போட்டால் 4000 முடிஞ்சு 1000 மிச்சம்ன்ற மாதிரி இருக்கும். யாருக்கு? ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு. சில பேருக்கு நிறைய மலை சார்ந்த இடங்களுக்கு போயிட்டு வருவதற்கான வாய்ப்புகள். ஏன்னா 12ஆம் வீட்டு அதிபதியும் 12ஆம் இடத்துல ஆட்சி வாங்கி உட்கார போறாருன்ற போது அதெல்லாம் மலையை குறிக்கிறதுனால மலை சம்மந்தப்பட்ட இடத்துக்கு போயிட்டு வருவதற்கான டிராவல் எல்லாம் 12ஆம் இடம் தான். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 3ஆம் வீட்டு அதிபதி அவர் தான் நம்மளுடைய நட்சத்திரநாதன். ஸ்டார்டிங்கே 7ஓட கனெக்டாரு. இதெல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்தா டிராவல், ஷார்ட் டிராவல் 2 மணி நேரம் 3 மணி நேரம் போயிட்டு வரதுக்கான அமைப்பெல்லாம் உண்டு. நிறைய இந்த தடவை கோவில் குளத்தோடு கனெக்ட் ஆவீங்க. நிறைய கோவில்களுக்கு போய் உங்களுடைய பிரார்த்தனையை மேற்கொண்டு வருவீங்க. நிறைய பிள்ளைகளுக்காக சில முன்மொழிவுகளை மேற்கொள்வீர்கள் இந்த ரோஹிணி நட்சத்திரக்காரர்கள். உங்க பிள்ளைங்களுக்காக மட்டும்தான். ஏன்னா காலபுருஷன் 5ஆம் வீட்டு அதிபதி தான் சூரியன். அவர் வந்து உட்காந்துருக்கும் போது அந்த சுயத்துக்குள்ள இயங்குறதே குழந்தைங்க தான். குலதெய்வம் தான், பெயர் தான், புகழ் தான், அந்தஸ்து தான், கௌரவம் தான். நான் எப்படி அடுத்தவங்கள்ட்ட ஷைன் ஆகுது அதுதான் இருக்கும் இந்த மைண்டில். அதுக்கு எந்த லெவலுக்கு வேணால் இறங்கலான்ற மாதிரி கொண்டு போய் விடும். தேவையான்னு மட்டும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பண்ணுங்க. நான் சொல்கிறது யாருக்கும் புரியாது, உங்களுக்கு புரியும். சரியா? அதனால் கொஞ்சம் தேவையில்லாத இந்த இயக்க பெருமூச்சு விடுறது, அடுத்தவங்களை பார்த்து சூடு போட்டுக்கிறதுலாம் வேணாம். நம்மளுக்கு வேலை நிறையா இருக்குது. நிறைய பேர் இந்த படிப்போடு கனெக்ட் ஆவீங்க. யாராவது ஒரு கோர்ஸில் போய் ஜாயின் பண்ணுவீங்க. நீங்கள் 20 வயசு ஆனாலும் சரி, 40 வயசு ஆனாலும் சரி, ரோஹிணி நட்சத்திரக்காரர்கள் இந்த தடவை ஏதோ ஒரு படிப்பை கற்றுக்கொள்வீர்கள். அந்த படிப்புக்கான ஒரு ஃபீஸை இந்த தடவை கட்டுவீங்க. இல்லை ஒரு டிகிரியை வாங்குவீங்க. இதெல்லாம் இந்த மே மாதம் கண்டிப்பாக நடக்கும். இல்லை ஒரு புக்ஸாவது வாங்குவீங்க. பிள்ளைகளுக்கு வாங்குறது இல்லை, நீங்கள் வாங்குவீங்க. நிறைய பேருக்கு புது தொழில்நுட்பத்தில் என்ட்ரி ஆகணும்னு தோணும். ஐடி ஃபீல்டில் இருக்கவங்களுக்கு கொஞ்சம் வேலை சம்மந்தப்பட்ட பயமும் பீதியும் எட்டி பார்க்கும். எப்போ? ஆஃப்டர் 15 தேதிக்கு அப்புறம் ஒன்றும் இருக்காது. சும்மா கேட்ட வால் மாதிரி வச்சுட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் சரியாக போகுது. நிறைய பேருக்கு இடமாற்றம் உண்டு. அலைச்சல் மூலமாக அனுகூலம் உண்டு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் நல்லதெல்லாம் நடக்க போகுது. சூப்பராக இருக்க போறீங்க. அதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். ஓகே. படிக்கிற பிள்ளைங்க எப்படி இருப்பீங்க? ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுடைய பிள்ளைகள் சூப்பராக இருப்பீங்க. ரோஹிணி நட்சத்திரக்காரராக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா பிள்ளைகளை பொறுத்தவரை கொஞ்சம் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. முட்டியில் அடிபடுறது, கீழே விழுந்து அடிபடுறதுன்ற மாதிரி சின்ன சின்ன சினாரிகளை வேணால் சனியே தன்னை பார்க்குறாரா, பிள்ளைங்க கொஞ்சம் லேசியாக இருப்பாங்க. அது உங்களுக்கு கோவம் வரும். அதே மாதிரி கொஞ்சம் டீஹைட்ரேட் ஆகிற மாதிரி இருக்கும். குழந்தைங்களுக்கு கொஞ்சம் சளி தொந்தரவுல மாட்டுவாங்க. அதனால பிள்ளைகளுடைய உடல் நலத்தை கவனமாக பார்த்துக்கோங்க. நிறைய இளநீ குடிங்க. முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது ஒரு இளநீ கொடுத்து சிவன் கோவிலில் வழிபாடு செய்து விட்டுவார்கள். அதுவே ஒரு மிகச்சரியான ராஜயோகத்தை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும். 20 வயதுலேருந்து 40 வயது இருக்கக்கூடிய ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த தடவை எனக்கு தெரிஞ்சு விட்டு போனவர்கள் தொட்டு தொடர்வார்கள். அந்த மாதிரி போனவங்களாம் திரும்ப உங்களை தேடி வருவாங்க. நீங்கள் அவங்கள தேடி போவீங்க. அவ்வளோதான் முடிஞ்சுன்னு சொல்கிற இடத்துல திரும்ப நியூ பிகினிங் ஸ்டார்ட் ஆகும். நிறைய பேர் பிரேக்கப் ஆனவங்களாம் திரும்ப அவங்களா வந்து சேருவாங்க. அதன் மூலமாக ஒரு சந்தோஷம் கிடைக்கும். கணவன் மனைவி ஒற்றுமையெல்லாம் நல்லா தான் இருக்குது. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதில் எதுவும் ப்ராப்ளம்லாம் வரப்போகிறது இல்லை. ஸோ அந்யோன்யம் அதிகரிக்கும். மூடல் தீர்ந்து கூடல் அதிகரிக்கும். எதுவும் பிரச்சனை இல்லை. வேலை பார்க்குற இடத்துல மட்டும் கவனமாக இருந்துக்கிட்டா போதும். கொஞ்சம் வீட்டு வேலையாக இருந்தாலும் சரி, ஆஃபீஸ் வேலையாக இருந்தாலும் சரி, வேலை பழு அதிகரிக்கும். தூங்குன ஒரு திருப்தி இருக்காது. தூக்கம் வராது. எதையாவது போட்டு மண்டை குழப்பிட்டு இருக்கும். ஸ்கின் அலர்ஜி எட்டி பார்க்கலாம். தேவையில்லாமல் தலை சம்மந்தப்பட்ட இடத்துல வேற எதையும் மாற்றாதீங்க. ஏன்னா அந்த இடத்துல தான் வந்து சூரியன் உட்காரப்படுறாரு. முடி கொட்டை உருவாக்குவார். ரோகிணிக்கு எப்பயும் போடுற பிராண்டே போடுங்க. தேவையில்லாத போட்டிங்கன்னா தலைக்குள்ள ஸ்கின் அலர்ஜி ஆகும். அதனால் கொஞ்சம் கவனம். ஓகே. 40 வயதுலேருந்து 60 வயது இருக்கக்கூடிய ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வீடு வாங்கலாம், இடம் வாங்கலான்ற மாதிரி எண்ணம் மேலோங்க. இல்லை இடம் விட்டு ஏதாவது செய்வீங்க. இல்லை இடம் விற்கிறதுக்கான முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். அது சாதகமாக மாறும். இல்லை வீடு காலி பண்ணுறது, இல்லை இருக்கிற வீடே வந்து இன்னும் கொஞ்சம் பேசி ஓனர்கிட்ட சரி பண்ணுறது, வீட்டுக்கு ஒயிட் வாஷ் பண்ணுறது எல்லாம் இந்த மாதம் நடக்கும். வீடு சம்மந்தப்பட்டு ஏதோ ஒரு
ப்ளஸ் ஆர் மைனஸ் நிகழ காத்திருக்கிறது. அதற்கான செலவுகள், பராமரிப்பு செலவுகள் எட்டி பார்க்கும். இல்லையா, குழந்தைகளுக்கு ஏதாவது செலவுகள் எட்டி பார்க்க போகுது. உங்க ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இதயம் சம்பந்தப்பட்ட இடத்துலையும் வயிறு சம்பந்தப்பட்ட இடத்துலையும் கவனமாக இருந்து கொண்டால் மேற்தான் எனக்கு 60 வயது தாண்டிய ரோகி நட்சத்திரக்காரர்களுக்கு கண்டிப்பாக 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 காலில் கவனம். சனி பார்க்குறாரு, கால் ரொம்ப ரொம்ப முக்கியம். பாதம், எக்ஸ்பெஷலி பாதத்து பயங்கர பெயினாக இருக்கிறது, பாதம் வலியில் இருக்கிறது, சில பேருக்கு வெரிகோசஸ் வர்றது, இந்த மாதிரி எல்லாம் இருக்கும். கொஞ்சம் வெந்நீரில் அப்படியே அப்பப்போ காலை வச்சுக்கிட்டே இருங்க. அதில் ஒரு நல்ல ஒரு மசாஜாகவும் கொடுக்கும். சனிக்கு ஒரு பிரீத்தியில் சனியை கோல்டு பிளான்ட்டு, அதை ஆஃப் பண்ணுறதுக்கு இந்த சூடை தான் கொண்டு வந்து நிப்பாட்ட முடியும். அதனால் வெந்நீரில் அடிக்கடி காலை வச்சுட்டு இருக்கக்கூடிய ரோகி நட்சத்திரக்காரர்களுக்கு தேவையில்லாத ஹெல்த் ரீதியாக, மென்டல் ரீதியாக இருக்கக்கூடிய ப்ரெஷர்லேருந்து வெளில வந்துடுவீங்க. இதுவே ஒரு மோர் தென் எனஃப். ஓகே, என்ன தெய்வத்தை வழிபாடு செய்யலாம்? நான் தான் சொல்கிறேன், திருப்பதி பெருமாள் வழிபாடு திருப்பங்களை தரக்கூடிய வழிபாடாக அமையும். இந்திரவு நிறைய பேருக்கு திருப்பதி பிரசாதம் கையில் கிடைக்கும். அதை தாண்டியும் ரோகி நட்சத்திரக்காரர்கள் இந்திரவு நிறைய தேர் பார்ப்பீங்க. பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள், நிறைய தேர் பார்க்கறது, நிறைய தேர் கட்டுற இடத்த பார்க்கறது, பெரிய பெரிய கோபுரங்கள் பார்க்கறது, இதெல்லாம் இந்த தடவை கண்ணில் படும். நீங்கள் பெரிய இடத்துக்கு போக போகிறீங்கன்றது இந்த சமிக்கை மூலமாக நீங்கள் புரிந்து கொள்ளலாம். ரொம்ப நல்லா இருக்கு ரோகி நட்சத்திரக்காரருக்கு. ஆரோக்கியத்திலும் உங்களுடைய குண இயல்புகளை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்து கொண்டால் போதும். மற்றவை எல்லாமே கேட்டது கேட்டபடியே கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மே மாதம் இனிதே மலர காத்திருக்கிறது.